இந்த அல்டோ இருக்கு இல்லையா, இதுல உள்ள ஒரு கிளங்கிங் நாய்ஸ் வருதுன்னாங்க. பட் நம்ம சஸ்பென்ஷன் எல்லாம் வேலை பார்த்துறோம். சேம் டைம் இங்க பாருங்க, நல்லா தெரியுதா, கேலிப்பர் ஷேக் ஆகுதா. இந்த பக்கம் வந்து பாருங்க, இந்த வீல்லையுமே இந்த இருக்குது இல்லையா, இது ரஃப் ரோட்ல டிரைவ் பண்ணும்போது இந்த கிளங் நாய்ஸ் உள்ள இருந்து வரும். இந்த கேலிப்பர் பின்னு தான் மாத்தணும். இதுல நிறைய பேர் அதுக்கு பதில் ஒரு பேப்பர் எதுவும் வச்சு அந்த அந்த ஷேக்கை வந்து குறைப்பாங்க. பட் அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுங்க. இதுக்கு நம்ம டீலர் சைடு போனோம் அப்படின்னோம்னா கேலிப்பர் தான் மாத்தணும். இங்க பாருங்க, இதுக்கு சப்ளையர் யாருன்னு கேலிப்பர் டிவிஎஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதே சேம் டிவிஎஸ் தாங்க இங்க கேலிப்பர் பின்னு சப்ளை பண்றாங்க. இந்த இருக்குது இல்லையா, இதுதான் அல்டோவோடது. ஏ ஸ்டாரு எல்லாத்துக்குமே காமன் தாங்க. வேகனாரு, ஏ ஸ்டாரு எல்லாத்துக்கும் காமன் தான். ஜென் எஸ்டிலோ எல்லாத்துக்குமே, அல்டோ எல்லாத்துக்குமே. இங்க பாருங்க இதுக்குள்ள என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு. இந்த இருக்குது இல்லையா, கேலிப்பர் கிரீஸ், கேலிப்பர் பின், கேலிப்பர் பின்னோட பூட்டு, கேலிப்பர் பின்னுக்கு ஒரு போல்டு. இங்க பாருங்க இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்க, இதுல தாங்க கலட்டணும் நம்ம எக்ஸாக்டா. இந்த இருக்குது இல்லையா, இந்த பின்னதான். இது ஜாம் ஆயிருச்சு அப்படின்னா அவுட்டர் பேட் இருக்குல்ல அது வியர் ஆகும். பிஸ்டன் ஜாம் ஆயிருச்சுன்னா இன்னர் பேட் வியர் ஆகுங்க. இந்த இருக்குது பாருங்க, இதை தான் மாத்த போறோம். இதை பத்தி இந்த ஷேக் ஆகுது பாத்தீங்களா, ஆல்ரெடி இந்த டிவிஎஸ்னு சேவ் ஆயிருக்கு பாருங்க. பூட்லையும் பாருங்க டிவிஎஸ்னு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதை பத்தின ஒரு பெரிய வீடியோ போட்டுருங்க, அதில் பார்த்து தெரியும்.